திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய தோழர் ஞானமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. நேற்று கிறிஸ்துமஸ் உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி இருக்காங்க. நீங்களும் கொண்டாடி இருப்பீங்க. அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் உங்களுக்கு எப்படி இருந்தது நேற்று? அது குறித்து சொல்லுங்க. ஆமா, கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னாலே மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாள். அதாவது நம்ம வீட்டில் எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பிறந்த நாள் போது ஒரு மகிழ்ச்சியோடு அதை நாம் கொண்டாடி கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடுவோம். இப்போ இது இயேசு கிறிஸ்து என்பவர் இந்த உலகத்துக்கு வந்த நாள். அதனால இது ஒரு தெய்வீகத்தின் நாளாக நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். சரிங்க ஐயா. நேற்று இங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஏதாவது தடைகளோ அச்சுறுத்தல்களோ இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டதுங்களா? இல்ல, அப்படி எந்த விதமான சம்பவம் தமிழ்நாட்டுல இல்ல மேடம். நாங்க கேள்விப்படல. நீங்க மகிழ்ச்சியா உங்களுடைய விழாவை? ஆமா, மகிழ்ச்சியா. ஆமா. சரி சரி. இப்போ அஸ்ஸாம், ஒரிசா, கேரளா பக்கத்துல இருக்கிற கேரளா அங்கெல்லாம் கூட அந்த கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுற இடத்துல போயிட்டு அந்த கிறிஸ்துமஸ் விழா அந்த கிறிஸ்துமஸ் தாத்தான்னு சொல்லக்கூடிய அந்த பொம்மைகள்லாம் அடிச்சு நொறுக்குனது, அந்த பலூன்கள்லாம் அடிச்சு நொறுக்குனது இங்க கொண்டாடக்கூடாது என்று சொல்லி ஒரு குரூப், அந்த பஜ்ரங் தள் என்ற அந்த குரூப் அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஆமா மேடம், நானும் யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன். அதை குறித்து கருத்து சொல்லணும் அப்படின்னா அவங்க இன்னும் தெளிவாக அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா, அதாவது அதை அடிச்சு நொறுக்குனாங்க இல்லைங்களா, அவங்க இன்னும் தெளிவாக கிறிஸ்தவத்தை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு வைராக்கியம் சொல்லலாம், அவங்க எதன் மீது பற்றுதலா இருக்கிறாங்களோ அதை குறித்த தங்களுடைய வெளிப்பாட்டை வெளிப்படுத்தும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்களை. என்ன பற்றுதல் நீங்க நினைக்கிறீங்க? என்னமா இல்ல, என்ன அவங்களுக்குள்ள என்ன பற்றுதல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் அவங்க எதை சார்ந்து இருக்கிறாங்களோ. இப்போ நான் கிறிஸ்துவத்தை சார்ந்து இருக்கிறேன், நான் கிறிஸ்துவின் மீது பற்றுள்ளவனா இருக்கிறேன். ஆனா எனக்கு கிறிஸ்துவம் என்ன போதிக்கிறது என்று சொன்னால், வன்முறை எதுக்குமே தீர்வாகாது. சரி சரி. கிறிஸ்துவம் போதிப்பது அன்புதான். எந்த சூழ்நிலையிலும் அன்புதான் வெற்றி பெறும். ஆனா இவர்கள் கையில் எடுத்திருப்பது வன்முறையை கையில் எடுத்திருப்பது என்பது, அதனால்தான் சொன்ன அவங்க புரியாம செய்யறாங்க அப்படின்னு. அதனால்தான் நான் சொன்னேன். ஏன்னா கிறிஸ்தவம் போதிப்பது எல்லா, அதாவது வான தூதர்கள் சொன்ன முதல் வார்த்தையே பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம், அப்பதான் உன்னதத்தின் தேவனுக்கு மகிமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பூமியில சமாதானம் வரணும்னா முதல்ல மனுஷர் மேல ஒரு பிரியம் இருக்கணும். அந்த பிரியம் இருந்தாதான் உலகத்துல சமாதானம், நாட்டுல சமாதானம். அந்த சமாதானத்தோடு மக்கள் வாழ்ந்தாதான் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. இங்க நம்ம அடிச்சுக்கிட்டு ஒருத்தரை வெட்டுக்கிட்டு இருக்கும் போது எப்படி உண்மையான தேவன் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? இப்ப தேவன் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக வேண்டிதான் அந்த கிறிஸ்துமஸ் விழாவா? அப்படி கிடையாதுமா. தேவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கான, அதாவது இந்த மனுஷர் மேல் பிரியம் நம்ம எப்படி நேசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் தேவனே வெளிப்பட்டதே. தேவனுக்கு பிரியம், அதாவது நம்ம எல்லாமே இப்ப என் புள்ள நான் என்ன மகிழ்ச்சிதான் வாழணும். என் புள்ள அப்பதானே எனக்கு சந்தோஷம். என் புள்ள இஷ்டத்துக்கு அதுபடி வாழ்ந்தா நான் இப்படி சந்தோஷமா, நீ வாழ்மா அப்படின்னு விட்டுருவா நானு. அது மாதிரிதான் ஒரு தெய்வம் என்பது. இப்ப என்ன ஒரு தெய்வம் ரட்சித்து, இப்ப நான் 35 வருஷம் குடிகாரமா, என்னுடைய 15வது வயதுல இருந்து குடி, 35 வருஷ குடிய ஒரே ஒரு இரவுல நான் விட்டேன். இயேசு கிறிஸ்துவின் வச்ச நம்பிக்கையில இன்னைக்கு 11 வருடங்கள் ஆகிறது. அந்த குறியை பற்றி ஒரு திங்கிங் கூட கிடையாது. அப்போ என்னை ரட்சித்து இருக்கிறார், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்து இருக்கிறது அப்படின்ற விசுவாசம் எனக்கு இருக்கிறது. அப்போ முக்கியமா மனுஷர் மேல் பிரியம் இருக்கணுமா, அது இல்லாம ஒண்ணுமே இல்லை. எப்படி ஒருத்தனை போய் வெட்ட முடியும்? மனுஷர் மேல் பிரியம் இருக்கணும். அப்போ அவங்க இப்படி அச்சுறுத்தல் பண்றதுக்கு, நீங்க கிறிஸ்துமஸ் இங்க கொண்டாடக்கூடாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன காரணம்னு தோணல? என்ன காரணம்? காரணம் எல்லாம் எல்லாருக்குமே தெரியுமாமா. மதம் தான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியுமே. அதான் சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம்னா, கிறிஸ்டியானிட்டி அது மதமே கிடையாதுங்க. அது மதத்துல கொண்டு போகவே கூடாது. அது ஒரு மார்க்கம். நாங்க சொல்றது அது ஒரு மார்க்கம்.
சரி. மார்க்கம்னா தெரியும் இல்லைங்களா, வழி. ஆமா. நித்தியத்துக்கு போகிற வழியை போதிப்பதுதான் கிறிஸ்தவ மதம். ம். அத மதம் நம்ம சொல்லவே கூடாது, மார்க்கம். ஆனா இவங்க வந்து அதை ஒரு மதமா அது எடுத்துக்கிட்டு வந்துட்டு ஆ, நீங்க மதமா கொண்டுட்டு போனது கிறிஸ்டியானிட்டின்றது என்னன்னாக்க, இப்ப வந்துட்டு கிறிஸ்துவர் பிறந்தாரு. அவர் பிறந்த ஒருத்தர் வந்து மக்களுக்காக வாழ்ந்தார். ஆமா மக்களுக்காக வாழ்ந்தாரு. அவர் என்ன தத்துவத்தை விட்டுட்டு போனாரு. அந்த தத்துவம் தான் இன்னைக்கு வந்து உலகெங்கும் பரவி இருக்கு. ஆமா அவரை வந்துட்டு அந்த சிலுவையில அரைஞ்சு முழுக்கிரீடம் தலையில வச்சு அவருக்கு வந்துட்டு அவர் அப்ப ஆண்ட அந்த அரசாங்கம் வந்து அவரை வந்து கொல்றாங்க. அந்த ஆமா கொல்லக்கூடிய அந்த நேரத்திலயும் கிறிஸ்துவர் சொல்றாரு, நீங்க அவங்க என்னன்னு தெரியாம சரியான புரிதல் இல்லாம அறியாமையால என் மேல இந்த தாக்குதல் நடத்துறாங்க. யாரும் அவங்க மேல போய் நீங்க அவங்கள நீங்க தாக்கிறாதீங்க. யாருக்கு சொல்றாரு? தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சொல்றேன். யாரையும் அவங்கள போய் தாக்கிறாதீங்க. அன்பு மட்டும்தான் உண்மை. அது எல்லாரும் சகோதரத்துவத்தோட இருங்க. தன்னை தாக்குறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன் என்று சொல்லி அவரு சகோதரத்துவத்தை வலியுறுத்தினார். அதுதான்மா. அதனாலதான் அவர் வந்து உலகமெங்கும் நம்ம வந்து அவரை வந்து கொண்டாடப்படுறோம். இப்ப இந்த இந்த சித்தாந்தத்துக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாம்மா, இப்போ கிறிஸ்து வந்து அவர் சொன்ன முக்கியமான காரியம் உன்னை நேசிப்பது போல பிறனை நேசினார். ஆமா. அத சொன்னதோடு இல்ல, அவர் வாழ்ந்து காட்டினாரு. ஆமா. உனக்காக என் ஜீவனை கொடுக்கிற அவருடைய அதுதான் எக்ஸ்ட்ரீம். நான் ஒருவேளை என்னுடைய பயங்கரமான ஒரு சிநேகிதனுக்காக நான் உயிர் கொடுக்கலாம், என் எதிரிக்காக நான் உயிர் கொடுக்க மாட்டேன் இல்லையா? அதுதானே ஜென்ம சுபாவம் என்பது. ஆனா அவர் தன்னை எதிர்த்தவர்களுக்கும் சேர்த்துதான் உயிரை கொடுத்தார். அதுதான் உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்பது. அதுதான்மா. ஆமா ஆமா, அதுதான் அவருடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை தான் உலகம் பின்பற்றுறாங்க. கிறிஸ்துவர்கள் பின்பற்றுறாங்க. இதுக்கும் நான் என்ன கேட்க வரேன்னா, இதுக்கும் அந்த அந்த பஜ்ரங் தள் அமைப்பினர் எதுக்காக இதை உடைச்சாங்க? அதை பத்தி உங்களுடைய புரிதல் என்ன? அதான் அதாவது ஒண்ணுமே இல்லம்மா, இப்ப கிறிஸ்துவத்தின் மேல இருக்கிற வெறுப்பு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ எனக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்குது, இந்த மாநிலத்துல மட்டும் நடக்குது. அதுதான் அதுதான் அதுக்கு என்ன உங்களுக்கு பதில்? அதுதான் அது வந்து அங்க வந்து ஈஸியா பண்ண முடியுது. அதற்கான வழிவாசல்கள் திறக்கப்பட்டிருக்குதுன்னு தான் சொல்லணும். இப்ப தமிழ்நாட்டுல அந்த வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்குது. ஆமா, தமிழ்நாட்டு அரசாங்கம் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு. ஆமா, கண்டிப்பா பாதுகாப்போடு இருக்குது. அதான் சொல்றேனே, அந்த வன்முறை வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுல. ஏதோ எங்கேயோ 1-2 சிலது இருக்குது, 1-2 ரொம்ப மிகப்பெரிய அளவுல இல்ல. 2-3 ஆமா 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா அநேக யூடியூப்ல வந்தது நம்ம தமிழ்நாட்டிலும் சபையில உடைக்கிற மாதிரிலாம். பட் ஆனா அதுக்கு யார் காரணம்ன்றதும் தெரியும். யாரு? அதுதான் இப்போ அங்க வெளி மாநிலத்துல என்ன நடக்குதோ அது அவங்களே தான் இங்கேயும் பண்றாங்க. உங்களால வெளிப்படையா எதுவும் சொல்ல முடியலன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அப்படி கிடையாதுமா. நம்ம வந்து இது பாருமா, ஒண்ணு சொல்லிட்டீங்களா, யாரையும் நம்ம குற்றச்சாட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நான் அதை தான் யோசிக்கிறேன். இவன் தான் சொல்லி நம்ம குற்றச்சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல நான் என் குற்றத்தை நான் பார்க்கணும். சரி, நடக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் தேவை அது சொல்லுங்க. இப்ப நடந்தது இல்லையா? இப்ப ஒரிசால. ஆமா, இப்ப சமீபத்துல இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரிசாவில வந்து ஒரு சின்ன பையன், ஒரு 10-12 வயசு பையன் ரோட்டு ஓரத்துல, இங்க சாலையோர கடைகள் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்க பாத்துருப்பீங்க. அதை போட்டு வித்து அந்த பையன், ஒரு சின்ன பையன். அப்போ வந்துட்டு ஒரு 2-3 பேரு கும்பல் வருது. வர்றவங்க வந்துட்டு, நீ யாரு நீ, இதெல்லாம் விற்க கூடாது சரியா? இது இந்து ராஷ்டிரம், இது இந்துக்களுக்கான உரிமை, இது உங்க இந்துக்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்கு, நீ இதெல்லாம் விற்க கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. மிரட்டிட்டு நீ யாரு, உன் ஆதார் கார்டு எடுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆதார் கார்டு எடுத்தா அந்த பையன் ஒரு இந்து பையன்றதுனால அந்த பையனை விட்டுட்டு போயிடுறாங்க. இதுவே வேற மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாக்கா அந்த இடத்துல அந்த பையனுக்கு வந்து வன்முறை ஏவிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி தடுக்கலாம்? இல்லம்மா, அதாவது சொல்றேன், இது வந்து ஒரு பயமுறுத்துதல், வேற ஒண்ணும் கிடையாது. அதுதானே பயமுறுத்துதல். உண்மையிலே சொன்ன போல கிறிஸ்தவம் என்பது ஒரு ஆகாயம். அந்த ஆகாயத்தை யாரால அழுக்குப்படுத்தவே முடியாது. ஆகாயத்தை போய் அழுக்குப்படுத்த முடியுமா? முடியாது. அதனால வந்து ஒரு பயமுறுத்துதல் கொடுக்குறாங்க. ஆனா பைபிள்ல தெளிவா இருக்குது, உலகத்திலே உங்களுக்கு என்ன மாதிரி வழிமுறைகளை மேற்கொள்ளலாம். தடுக்கிறதுக்கு அந்தந்த அரசாங்கம் தான் அதுக்கு முடிவு எடுக்கணும்.
தடுக்கிறதுன்றது நம்ம போய் பிரசங்கம் பண்ணி எல்லாம் அரசாங்கம் தான் இருக்கு. ஒரிஷாவுல பிஜேபி அரசாங்கம் தான். அதுதான் அதுதான் பிஜேபி அரசாங்கம். அந்த அரசாங்கத்தோட நடவடிக்கையில தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு நீங்க சொல்ல முடியும். கண்டிப்பா கண்டிப்பா அரசாங்கம் அனுமதி இல்லாம நடக்காதுன்றது என்னமோ உண்மைதான். இல்லைன்னா அவங்க ஒடுக்குவாங்களே. ஒரு தடவை பண்ணலாம், அடுத்த தடவை பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு தான் சொல்ல வாசல்கள் திறந்து இருக்குது அப்படின்றேன். வாசல்கள் மூடி இருந்தா பண்ண முடியாது. அப்போ அதனாலதான் சொன்ன அரசாங்கம் தான் அதை கையில் எடுக்க வேண்டும். சரி சரி. இப்போ இங்க தமிழ்நாட்டுல இந்த அரசு உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு நீங்க உணர்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. மீண்டும் உங்களுக்கு இந்த அரசாங்கம் பாதுகாப்பா இருக்கும், இதே மாதிரி ஆட்சி நடக்கணும், தொடரணும் அப்படிங்கறத உங்க என்ன அதுக்கு என்னமா புரியல? இப்போ இந்த அரசாங்கம் தமிழ்நாட்டுல இந்த அரசு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுன்னு சொல்றீங்க. மீண்டும் இந்த அரசு தொடரணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்களுடைய உங்களுடைய இது என்னன்னு சொல்லுங்க. நிச்சயமா தொடரணும் தான் நினைக்கிறோமா? தொடரும். சரி, இந்த அரசாங்கம் கிறிஸ்தவர்களுக்கு என்னென்ன உதவிகள் செஞ்சிருக்காங்க? என்னென்ன மாதிரியான அரசு உதவி செஞ்சு? நிச்சயமா சொல்லலாம். கிறிஸ்துவத்துக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு அரணாக இந்த அரசு இருக்குதுன்னு சொல்லலாம். சரி சரி. கண்டிப்பா ஒரு அரணான ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் நல்ல தைரியத்தோடு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். ஒவ்வொரு மாசம் நடிகர்கள்லாம் எங்களுக்கு தான் இந்த ஆதரவு, கிறிஸ்தவர்களுடைய ஆதரவு எங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்களா? அது குறித்து எல்லாருமே எல்லாமே சொல்லுவாங்கம்மா. எல்லாருமே எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது சொல்றாங்க. அதை அந்த நாள் தான் நிர்ணயிக்கும். சரி சரி. உங்களுக்கு இந்த அரசாங்கம் தொடர்ந்து நீங்க நினைக்கிறீங்க அப்படி? கண்டிப்பா கண்டிப்பாமா. ஓகே ஓகே. இப்ப ஒன்றியத்துல ஆள்ற பிஜேபி அரசாங்கத்தால உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு? அது கண்டிப்பா இருக்குதுமா, கண்டிப்பா இருக்குது. ஏன்னா கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இருக்குது. அதை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பிஜேபியும் அமித்ஷா அதிமுக கூட்டணி போட்டு வர்றாங்க. அப்படி அவங்க அதிமுக கூட்டணியில வரும்போது உங்களுடைய நிலை என்னவா இருக்கும்? உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குங்களா? நம்ம அதான் நம்மளும் கொஞ்சம் ஞானத்தோடு நடந்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்மளை நோக்கி எப்படி வேணா வரலாம் ஆபத்துகள். ஆமா, எப்படி வேணா வரலாம். நம்ம ஞானமா அதை கையாட தெரியணும். அதுக்குதான் மெயின் பைபிள் படிக்கணும்ன்றது. அதாவது வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அந்த விவேகத்தோடு நாங்க எப்படி ஒண்ணா வருத்தமான நாங்க கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள். எங்களை காக்கிறவர் கடவுள். அவர் யார் மூலமானா காப்பார். இப்போ இந்த அரசு மூலமாக காத்து கொண்டிருக்கிறார். இனிமேலும் காப்பார். சரிங்க. சரி சரி. நன்றிங்க. நன்றி மகிழ்ச்சி. நன்றிமா. நன்றி.